இஸ்மாயில் ஒய்சுர் ரஹ்மான். தற்போது வந்து கொண்டிருக்கும் செய்தி, ஈரானுடைய அதிபர் இப்ராஹிம் ரைசி அவர் பயணித்த ஹெலிகாப்டரானது ஈரானின் கிழக்கு பிராந்தியமான அசர்பைஜானில் தரையிறங்குகின்ற போது விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. ஈரான் அதிபரும் அவருடன் பயணித்திருக்கின்ற வெளியுறவுத்துறை அமைச்சரும் மற்றும் அவற்றை பின்தொடர்ந்து சென்றிருக்கின்ற ஹெலிகாப்டர்களிலிருந்தும் தகவல்கள் இருக்கவில்லை. இதுவரை அவருக்கு என்ன நடந்தது என்பது பற்றிய தகவல்கள் வெளியிடப்படவில்லை. கடுமையான மலை பிரதேசம், அந்த பிராந்தியத்தில் பனிமூட்டங்கள் அதிகமாக காணப்படுகின்றன. மழைக்கால நிலைக்கு மத்தியில் இந்த ஹெலிகாப்டரானது தரையிறங்குகின்ற போது அவசரமாக தரையிறக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அங்கு ஒரு நீர்ப்பாசன திட்டத்தினை அங்குரார்ப்பணம் செய்து வைப்பதற்காக ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி இன்று காலை வேளையில் விஜயம் செய்திருந்ததாகவும் கூறப்படுகிறது. ஈரான் அதிபருக்காகவும் அவருடன் பயணித்த குழுவினருக்காகவும் பிரார்த்தனையில் ஈடுபடுமாறு ஈரானிலிருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரானுடைய அதிபரான இப்ராஹிம் ரைசி அந்த நாட்டில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தி இருந்தவர். அந்த நாட்டின் சட்டமா அதிபராக தொழிற்பட்டிருந்தவர். அந்த நாட்டு உச்ச நீதிமன்றத்தினுடைய பிரதம நீதியரசர்களுள் ஒருவராகவும் திறம்பட செயலாற்றியிருந்தவர். அது மாத்திரமல்லாமல் அவர் ஈரானினுடைய அதிபராக பதவியேற்றதன் பின்பு அங்கு பல்வேறுபட்ட மாற்றங்களை ஏற்படுத்தி இருந்தார். அண்மையில் கூட இஸ்ரேலின் தாக்குதலுக்கு மறு தாக்குதல் நிகழ்த்தி முதலாவது தடவையாக ஈரானின் சொந்த மண்ணிலிருந்து இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகளை ஏவியவர் என்கின்ற பெருமையினையும் தனதாக்கிக் கொள்கின்றார். அண்மை காலமாக இஸ்ரேலானது காசாவையும் பலஸ்தீனத்தையும் ஆக்கிரமித்து அங்கு புரிந்து வரக்கூடிய அட்டூழியங்களை பகிரங்கமாக எதிர்த்தவர். அவற்றை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையினையும் விடுத்தவர் என்றால் அது ஈரான் ஜனாதிபதியினால் மாத்திரமே துணிந்து செயற்பட முடிந்ததாக காணப்பட்டது. அதிபர் இப்ராஹிம் ரைசி அண்மையில் இலங்கைக்கு விஜயம் செய்திருந்தார். இலங்கையின் உமாஓய திட்டத்தினை அங்குரார்ப்பணம் செய்து வைத்திருந்தார். இலங்கை ஜனாதிபதிக்கும் ஈரானிய ஜனாதிபதிக்கும் இடையில் சந்திப்புகள் இடம்பெற்றன. பல்வேறுபட்ட வர்த்தக மற்றும் முதலீட்டு வணிக ரீதியான திட்டங்களில் ஒப்பந்தங்களும் கைச்சாத்திடப்பட்டன. நாடுகளுக்கும் இடையில் ராஜதந்திர ரீதியில் உறவுகளை வலுப்படுத்துவது பற்றியும் இங்கு ஆராயப்பட்டிருந்தது. எது எவ்வாறு இருப்பினும் விபத்துக்குள்ளாகி இருக்கின்ற இந்த ஹெலிகாப்டரில் இருந்து எந்தவிதமான தகவல்களும் உடனடியாக கிடைக்கப்பெறவில்லை என்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஈரான் அதிபருக்காக நாமும் இலங்கையிலிருந்து பிரார்த்திக்கின்றோம். இஸ்மாயில் ஒய்சுர் ரஹ்மான் இப்போது விடைகொள்கின்றேன்.